ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன் பானு கைமணம். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஒரு ஒன் பாட் ரெசிபி, காய்கறியே இல்லாமல் ஒரு வெரைட்டி மீல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரைஸ் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கைமணம் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை இலை, அப்புறம் ஸ்டார் பூ, அப்புறம் கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஹோல் கிரெயின் மசாலா சாமான் எடுத்து வச்சுங்க. தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். மசாலா சாமான்களோட ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்படியே துருவி அந்த மசாலா சாமான்கள் இருக்கிற தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். வாங்க இப்போ இதை தாளிக்கலாம். இதையே காய்கறி போட்டு தாளித்தா வெஜிடபிள் பிரியாணி, வெஜிடபிள் புலாவ், வெஜிடபிள் ரைஸ் எப்படி வேணால் சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி காய்கறியே இல்லாமல் குஸ்கா மாதிரி வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு இந்த மாதிரி செஞ்சு கொடுமா லஞ்சுக்குன்னு கேட்டா என் பொண்ணு. அவளுக்கு தக்காளி சாதத்துக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கிற சாதம் இந்த சாதம் தாங்க. அதனால் அவளுக்கு இப்படி பண்ணி கொடுக்கலாமேன்னு பேக் பண்ணிட்டேன். ஒரு இலை, ஒரு பட்டை, ஒரு மராட்டி மொக்கு, ஒரு ஸ்டார் பூன்னு இருக்கிற அந்த ஹோல் கிரைன் மசாலா எல்லாத்தையும் தாளிச்சிக்கிட்டேன் எண்ணெயில். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஓரமாக வச்சுருக்கேன் பாருங்கள். என்கிட்ட ஏலக்காய் இல்லைங்க, அதனால் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். எல்லாத்தையுமே பொடி பண்ணிட்டேன் கொஞ்சம் எடுத்து வச்சுக்காமல். அதனால் எல்லாத்துலேயுமே இப்போ நான் ஏலக்காய் பொடி தான் சேர்க்குறேன். இந்த மசாலா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 வெங்காயம் பொடியாக கட் பண்ணது நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதை உருளைக்கிழங்கு, பட்டாணி, கேரட்டு, பீன்ஸுன்னு எல்லா காய்கறியும் போட்டு பண்ணினா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பாருங்கள், கேரட்டு பீன்ஸ் எல்லாம் விலை எக்கச்சக்கமாக இருக்குங்க. நினச்சி கூட பார்க்க முடியாது இந்த சம்மரில். சரி, சிம்பிளாக இப்படியே தாளித்து கொடுத்துருவோமே, நமக்கு வேலையும் மார்னிங்கில் ரொம்ப குயிக்காக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி வச்சு நான் தாளிச்சிருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது, அதையும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்க்கலாம். இதுக்கு நான் கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி தாராளமாக ஒரு கைப்பிடி போடுங்க. உங்கள்கிட்ட புதினா இலை இருந்தாலும் ஒரு கைப்பிடி தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட புதினா இல்லை, அதனால் கொத்தமல்லி மட்டும் ஒரு கைப்பிடி தாராளமாக ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். ஒரு 4-5 பல் சின்ன பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி மிக்சியில் துருவி வச்சுருக்கேன், அதையும் சேருங்க. இது பச்சை வாசனை போக ஒரு 5 நிமிஷம் அப்படியே வதங்கட்டும். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி, கொத்தமல்லி எல்லாத்தையும் சேர்க்குறேன். நீங்கள் இது பாஸ்மதியில் பண்ணலாம், சீரக சம்பாவில் பண்ணலாம். நான் அந்த சாப்பாடு அரிசியிலே தான் பண்ணுறேன். அதுவே உங்களுக்கு ஊற வச்சு பண்ணினா பாஸ்மதி அளவுக்கு நல்ல நீளமாக வரும். 1/2 hour ரைஸை நான் ஊற போட்டிருக்கேன். நல்ல பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கும். ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி. இது ஐஸ்கிரீம் ஸ்பூன் இருக்கும் பாருங்கள், சின்னதாக, அதால் 2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது கலர் கொடுக்குற காஷ்மீரி சில்லி பவுடர். பச்சை மிளகா வேறு இருக்குது காரத்துக்கு, அதனால் எங்களுக்கு ரொம்ப காரம் என் பொண்ணு சாப்பிட மாட்டா. உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா சில்லி பவுடரை கொஞ்சம் கூட்டி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூளெல்லாம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா புளிக்காத தயிர் வச்சுருந்திங்கன்னா 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன், கல் உப்பு. உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கி வந்துடும். இப்போ இஞ்சி பூண்டு நம்ம சேர்த்துருக்கிற சில்லி பவுடர்லாம் பச்சை வாசனை போகட்டும், நல்லா வதக்கிக்கோங்க. இது வதக்காமல் விட்டிங்கன்னா அடியில் அப்படியே பிடிச்சிரும் குக்கரில், அதனால் கிட்டேயே இருந்து வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ புளிக்காத தயிர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பு தயிர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் 1/2 hour ரைஸ் நான் ஊற வச்சுருக்கேன். 1 டம்ளர் ரைஸுக்கு 2.5 டம்ளர் தண்ணி வைக்கிறேன். எதுக்காக 2.5 வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்டாக இருக்கும் மத்தியானத்துக்கு. இது லஞ்சுக்கு கொடுக்க போகிறது, அதனால் வெறையாக போயிடும். 2 டம்ளர் வச்சா 2.5 வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சுங்க ஊற வச்சு கூட, அப்படின்னா ஆறினா கூட சாதம் சாஃப்டாகவே இருக்கும், சாப்பிட்றதுக்கு மென்னை அடிக்காமல் இருக்கும். இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். கிட்டத்தட்ட 2.25 டம்ளர் அப்படி வச்சுக்கோங்க. 3 டம்ளருக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு, ரைஸ் சேர்த்தாச்சு. இந்த சாதம் நல்லா கொதி வரட்டும். இப்போ நான் ஊற வச்சுருக்கிற ரைஸ் சேர்க்குறேன். இந்த அரிசியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன். ஒரு 1/4 பங்கு நான் ஓப்பன்லேயே கொதிக்க விடுவேன். அதுக்கப்புறம் தான் மூடி விசில் வைப்பேன். நல்ல ப்ரெஷர் இருக்கிற
குக்கர் அப்படின்னா நீங்கள் 2 விசில் வச்சா கூட போதும். என்னோடய குக்கர் கொஞ்சம் ப்ரெஷர் கம்மியாக இருக்குது, பழைய குக்கர். அதனால் 3 விசில் வச்சு நான் எடுத்துக்கிறேன். முதல் விசில் எப்பவுமே பிசு பிசுன்னு அடிக்கும். 2 விசில் நல்லா கத்துற மாதிரி 2 விசில் தாராளமாக வச்சு இறக்கிக்கோங்க. சாதம் சூப்பராக பொல பொலன்னு உதிர்ந்து வரும். இப்போ நான் 2 விசில் வைக்கிறேன். வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, தயிர் பச்சடிக்கு எல்லாமே உப்பு போட்டு கலந்து வச்சுட்டேன். புளிக்காத தயிரில் பண்ணுங்கள். மத்தியானம் சாப்பிடும்போது லைட்டாக புளிச்சிருக்கும், சரியாக இருக்கும். நீங்கள் இதில் ஒரு கரண்டி பால் கூட சேர்த்து கலக்கிக்கலாம். மத்தியானத்துக்கு தோஞ்ச தயிர் மாதிரி புளிக்காமல் இருக்கும். புதுசாக தயிர் ஊற்றினா எப்படி புளிக்காமல் இருக்குமோ அந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை தயிர் பச்சடி மேலே ஆட் பண்ணிங்க அப்படின்னா சுட சுட குஸ்காக்கு இந்த ரைஸ் கூட இந்த தயிர் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பானுகா மேடம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இது கொஞ்சம் ஆறின பிறகு லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ண போகிறேன். ஓகே வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.